வீவர்ஸ் இப்போ நம்ம வந்து என்ன கேம் ப்ளே பார்க்க போனால் டியூட்டர் வார் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்கலன்னா இப்போ பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ சுத்தமாக புரியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி அம்மா கோலர் பண்ணி வச்சுருக்கேன். போன பாட்டில் என்ன பண்ணியிருப்போம்னா, நம்மளுக்கு என் கார் எடுத்துன்னு வாடா அப்போ தான் உன் ஃப்ரெண்டை அவன் காப்பாதான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால் நம்மளும் கார் தூக்கிருப்போம். கார் வச்சு நம்ம ரேஸ் போக சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ரேஸ் தான் போக போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரேஸ் சொதப்பி வச்சுருப்போம். இந்த ரேஸில் எதை முடியாமல் பார்ப்போம். ஆல்ரெடி 2 நிமிஷம் டைம் நம்ம பண்ண முடியுமா அதெல்லாம் பண்ணியாச்சு. ஓகேங்க, இப்போ நம்ம வேலை இந்த ரேஸை கம்ப்ளீட் போன வாட்டி எதாங்க பண்ணேன். இதே தான் சேம். தேங்க்ஸ்டா தம்பி என்னை நிறுத்தினது. எனக்கு தெரியாம என்னடா வண்டி போக மாட்டேன்று அவ்வளோதானா? ஓகேங்க வண்டி வந்துச்சு. எப்படியாங்க இப்பயும் ஸ்ட்ரைட்டாக தானா? நெக்ஸ்ட் லெஃப்ட்டு தெரியுங்க. குசுங்கெல்லாம் பார்ப்பானுங்க. இது லாஸ்ட்டாக இந்த இடத்துக்கு நான் வர சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வரேன் வந்துட்டேன். இன்னும் ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஓகேங்க, ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகிடும் நம்ம போன வாட்டி. டே ஏன்டா நீங்களாம் ஏன்டா வண்டி ஓட்டுறீங்க? நீங்களாம் ஏன்டா இருக்கீங்க? இந்த நாட்டில் இருக்கிறதாங்கடா நீங்கள். போடா தம்பி இன்னும் வேகம் பத்தலை. திரும்ப ஐயா உள்ள பூர முடியுமா? நமக்கு தெரியாமல் போச்சு. ஓகேடா அங்கே இப்போ எப்படியோ 15 செகண்ட்ஸ்குள்ளே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்துட்டு பெரிய விஷயம் தான். ஆல்ரெடி நம்ம வந்தது போனாட்டி ரொம்ப லேட்டாக வந்தோம். போனாட்டி மாதம் இன்றைக்கி இப்பயும் ஆகுமோ? போனாட்டி இதோ இந்த மரத்தில் தான் முட்டு குத்துருவோம். அங்கே போகும்போதே இருப்பாங்க. ஐய போடா தம்பி தாய் பிள்ளடா கொஞ்சம் தம்பி பிடிச்சாங்க. அங்கே இப்போ எங்கே போனோம்? எனக்கு தெரியாம முடிஞ்சுது. என் கதை முடிஞ்சுது. அப்பா அடி ஷோப்பா புரியுங்களே. சுத்தமா புரியல. ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுவோம். ஏங்க இப்போ தான் என்ன சொல்லியிருக்கான்னா, நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அது ஜெயில் கதவு திறக்கிறதுக்கு ஏதோ ஒரு மிஷின் வேணுமா. அது வந்து ஏதோ ஒரு 3 இடத்துல கிடைக்குமா. ஃபஸ்ட்டு நம்ம பேசாமல் பேட்ரி மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும். எந்த இடம் தான் தெரியலை. கிடச்சி தான் ஆகும். எந்த இடத்துல அது இருக்குன்னா பிரேக் நிறுத்து எந்த இடத்துல இருக்குன்னா கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு எந்த இடம் இருங்க எந்த இடம்னு நினைக்க ஒழுங்கா தெரில. கண்டுபிடிங்க. இந்த 3 இடத்துல ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சு. ஓகே ஏக்க தெரிகிறதா உள்ளே பூந்துடும். எதுக்கு தேவை சுற்றி போகிறது? பட்டி காட்டியா? ஓகே வண்டி திருப்பி போட்டாச்சு. எங்கள் தூக்கிற போட்டு சாவிட்ட இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு பிடிக்காதீங்க, நான் சொல்லிவிட்டேன். ஓகேங்க ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்கிறாங்க பின்னாடி தம்பி ஓடிடுறா. இங்கே நாங்கள் ஒன்றுமே இல்லை. கிடச்சிச்சு. யாரா? சார் யார் சார்? இங்கே ரொம்ப நேரம் இருந்தால் பிடிச்சிருவாங்க. பேசாம தூக்கிடலாமா விட்டு? ஐயோ ஒருத்தன் ஏற்றுனதுக்காக இருக்குமா பெரிய பிரச்சனை உங்களுக்கு. இப்படியே போங்கடா, நீங்கள் உருப்படவே மாட்டீங்களா? இப்படியாவது இப்போ நம்ம தலை மாறி வாய்ப்பு வேணும். ஏன்னா நம்ம பிடிச்சி நொங்க எடுத்துருவாங்க. அதனால் இப்போதைக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிப்போம்.
எங்கே அது வழியாக அவனை இங்கே பார்த்து நம்மளுக்குங்க இப்போ தான் தப்பிச்சுங்க. இப்போ எங்கே போகிறது? உசுரை காப்பாற்றி ஆகுமே. செடி குளத்து காரை ஸ்வைட் ஓகே. இந்த இடத்துல தலைமுறை தான் செம்ம ஸ்பீடாக கீச்சிட்டு போயிட்டு எங்கே 140 அப்படி தாங்க. எப்படியோ நம்ம மேலே உள்ள கேஸ் போயிடுச்சு. இது வேறு கார் ஓவராக போச்சு. அது எந்த இடம்டா மறந்து விட்டேனே. அதுக்குள்ளே இருங்க பார்த்துருவோம். இது இப்போ தான் குடிச்சு நம்பர் காமிச்சிது. ஆமாம் குடிச்சு நம்பர் காமிக்குது. ஓகே இப்போ காமிக்குது ஒரு இடம். ஸ்லோவாக நீக்காக குடிச்சிட்டு போகும். ஓகே ஓகே. இப்போ நம்ம போயிட்டு அந்த 3 கடை இருக்கோம்ல, அந்த 3 கடையில் போயிட்டு இப்போ நாங்கள் எப்படி வண்டி ஓட்டுறோம். ஓகே அதுக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போயிட்டு நான் ஒன்று விசாரிச்சுட்டு வந்துடும். இதுதான் இல்லையா தம்பி? ஓய் காசு ஆட்டையப்பட்டு தான் நீங்கள் தேவைப்படுதா ஃபோன் எல்லாம் எதுக்கு தேவை வேஸ்ட்டா? டேய் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையாடா யூஸ் பண்ணலாம். என்ன ஓய் அங்கே பத்திக்கு வச்சுருக்க நீ. இந்த காசு இனிமேல் எனக்கு நல்லா பதிக்க வச்சுருக்க. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடா, நாசமாக போயிடுவேன். ஓகேங்க. அப்போ இப்போ இந்த இடத்துல எதுவுமே தெரிஞ்சு போச்சு. வாங்க நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போவோம். சொல்லப்போனால் எனக்கு பேட்ரி மட்டும் தான் எங்கே இருக்குன்னு தெரியும். மற்றெல்லாம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. தேடி கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஓகே இந்த கடை தரேன் தம்பி மற்றதான் பேட்ரி கிட்டே தாப்பா. வணக்கம்டா மாப்பிள்ளை, எப்படி இருக்க? என்ன வாங்கணும்? எங்கே வந்து காசே இல்லைங்க. வியாபாரமே அவ்வளோ பண்ணுங்க இல்லை படிக்க வச்சிருக்கேன். என்னடா அப்படி ரொம்ப நேரமாக தேர்ந்துக்கிறேன். ஆனால் பார்த்துனே இருக்கேன். எடுக்க முடியுமா? ஓகே. ஏய் கையில் காசு இருக்குது. அவனுக்கு ₹1 தர மாட்டேங்க. எங்க இந்த கடையிலையும் பேட்டரி இல்லைங்க. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு கடைக்கு போய்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு கடை இந்த கடையில் எனக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து. ஓகேங்க இது என்னடா? ஓகே பரவாயில்ல. இதோ பாருங்க இந்த கடை தான் சூப்பராக. அப்படி வந்தோடனே இருக்க வெயிட் ஃபஸ்ட்டு வந்தோடனே பேட்டரி எடுக்கக்கூடாதா? இது நான் தலைவலியாக போச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க முடிச்சா வந்து. ஓகே கைஸ் நான் திருப்பி வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம எங்கே இருக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அதனால் எந்த இடத்துக்கு போகிறோன்னா நம்மளோட ஆல்ரெடி நம்ம தலைவன் வந்து கம்மியாக நின்றுப்பாங்க அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குது இருங்க. அந்த இடம் இருக்குன்னு சரி தெரில எனக்கு. நான் மேப் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். எங்கே இருக்குது இருங்க. நாம் எங்கே இருக்கோம்? இங்கே தான் இருக்கோம். திருவிழா தம்பி வண்டி. ஓகே டிப்புன்னு போயிட்டு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை போய் எடுக்க போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னா ஒரு டெலிஃபோனுங்க. அதுக்கப்புறம் 2வது பார்ட்னா தெரில. அது போயிட்டு நான் செக் பண்ணிட்டு வந்துட வேண்டி தான். ஓகேங்க ஃபஸ்ட்டு பார்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம். இல்லையா? இல்லை இந்த இடம் இல்லை. இந்த இடத்துலையா? ரெண்டும் ஒன்று தான். எங்கே யார்? நானா? நம்ம தலைவனா? ஓகே கைஸ் இது இந்த இடமா? என்னடா வச்சுருக்கீங்க? தம்பி எங்கே வச்சுருக்கீங்க? இந்த இடமா? ஆமாங்க இங்கே தான் இருக்குது. வந்து பாருங்க. இதுதாங்க. இந்த இடத்துல தாங்க ஃபோன் இருக்குது. ஓகேங்க ஃபஸ்ட்டு பொருளே எடுத்தாச்சு. 2வது பொருள் வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கான். அதனால் இந்த ஏரியாவில் எங்கே ஃபேக்ட்ரின்னு பார்த்துட்டு
போவோம் இருங்க. கொஞ்சம் அவ்வளோதாங்க. ஓகேங்க. எந்த இடத்துல இருக்குன்னா இதோ கரெக்டாக ஏதோ இந்த இடத்துலனாங்க இந்த அதாவது அந்த பொருள் இங்கே தான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்க வந்தாச்சு. அந்த பொருள் வந்து ரெண்டாவது பொருள் வந்து ஏதோ இந்த இடம் தான் இங்கேயும் இருக்குது. எங்கே இதோ இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த இடமா சரிங்க நமக்கு எது ஏன்னா இந்த இடத்துல தான் இங்கேயும் இருக்குது இடம் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம். வாங்க போகலாம். ஓகே இப்போ வந்து நம்ம அட்ரஸ் பார்த்தாச்சு. முதல் வேலையே நமக்கு இரா சார் இந்த இடம் தானா? கடை தான் வருமா? இப்படி போக முடியுமா? பார்ப்போம். போக முடியுதாங்க. போக முடியலாம். என்ன அதை போகுது? ஆஹா ரொம்ப மோசமாக போகுது ரோடு. ஸ்கிட்டுடா இந்த மாதிரி யாரும் ஸ்கிட் எடுப்பீங்க? ஓகேங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேம்பாலம் அதோ அங்கே ஒரு பாலம் தெரிகிறதா அங்கே போவோம். நீ வேறு அடிக்கடி இந்த வண்டி கவுண்ட் கொடுங்க. ஓகே வளவன் பேசலாம். சீக்கிரமாக போகணும். எவன் நடுவில் எவன் வந்தாலும் கண்ணை மூண்டுரும் பார்த்துக்கோ. போனாங்க புள்ளிங்கோட ஐயோ இன்னும் ஒன் வேல போயின்னு இருந்திருக்கோங்க. ஓகே அடி தம்பி பிரேக்க. ஐயோ பொடி சேவிச்சிட்டோமே. ஆனால் இல்லைண்ணே கொஞ்சம் பிரேக் பிடிக்கல. அப்போ நான் வந்து விழிச்சிட்டேன். இப்போ ஏதோ பிடிச்சிடாதீங்க. ஆல்ரெடி இதை தெரிஞ்சவன் வேறு ஒருத்தன் கம்மி இருந்தீங்களாம். எந்த இடம்? மாஸ் கொலை மாஸ் புரியலை எந்த இடம். ஓ இந்த ரோடா இருக்கும். ஆமாங்க இந்த ரோடு தாங்க. இந்த இடத்துல தான் எங்கேயோ இந்த ரெண்டாவது பாட்டு என்னன்னு தெரில. நான் வீட்டில் இருக்குது. வளவன் பேசுங்க இல்லாமல் போயிட்டு டப்புன்னு பொருள்னு போய் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேங்க ஒன்றும் ஒரே ஒரு வேலை இந்த பொருள் இந்நேரத்துக்கு பானையில் போயிடுவான். என்ன பொருள் நான் தெரியல. ஏன்னா கண்டிச்சு தான் ஆகும். வேறு வழியும் இல்லை. இல்லையே நெக்ஸ்ட் ஏரியாவில் போய் தேட வேண்டியதுதான். நடந்து போய் தேடுவோமா? நடந்து போனால் விழிஞ்சிரும். அதனால வேணாம் இப்படியே தேடும். இதோ இது ரெண்டாவது படம் கிடச்சிச்சுங்க. வந்துட்டேன் இருங்க. என்னது இது என்னன்னே தெரில. ஓகே நமக்கு எதுக்கு தேவை இல்லை. ஓகேங்க லாஸ்ட் பொருள் எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது பேட்ரி தான். நான் ஆல்ரெடி ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போயிருப்பேன்ல அந்த இடத்துல தான் லாஸ்ட்டு பார்ட்டும் இருக்கேன்ட்டு. என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? ஓகேங்க இப்போ நம்ம வந்து சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயே ஆகணும். அங்கே பூஸ்ட் வர காலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி சீக்கிரமாக போகுதுன்னு வேறு தெரில. இவன் வண்டி திருப்பாண்டா. ஓகேங்க எனக்கு பேசவே தோணலை. ஆல்ரெடி வரேன் தொண்டை கட்டி ஒரு மாதிரி எப்படி சொல்லுது லைட்டாக ஒரு மாதிரி தொண்டை கட்டி சின்ன பேசினாலே தொண்டை தான் வலிக்குது. கடல் அன்னைக்கிட்ட நீ ஆண்டா போகிற. ஆஹா டைம்ண்ணே வேணாம். ஓகேங்க ஐயோ 3 மணி ஆயிடுச்சா? பரவாயில்ல. இந்த லாஸ்ட்டு பொருளாவது எடுத்து கிரீல் கிட்ட கொடுத்துட்டு இப்போ நான் பண்ணல என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தோட இந்த பார்ட்டை முடிச்சுப்போம். அறா தம்பி பிரேக்க பாருங்க. இப்போ வந்து அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த ஏரியாவில் தான் எங்கேயா இருக்கும். போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் சைடில் போயிட்டு எங்கே இருக்குது போலீஸ் ஸ்டேஷனு? இந்த சைடில் தான் எங்கேயா இருக்கும். எங்கே இந்த பிரிட்ஜு மாதம் நம்மளுக்கு தாவணுங்க. கொலை மாதம் தாவணும். ஜம்ப்பு திருப்பி வந்தியே. ஓகேங்க டப்புன்னு போயிட்டு அந்த ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த கிரில் நாய்க்கிட்ட கொடுத்து அவன் வாங்கிக்கிறேன் தானா? அந்த கிரில் நாய்க்கிட்ட டப்புன்னு கொடுத்துட்டு வந்து இந்த பாட்டு நம்ம வந்து முடிச்சிடுவோம். அதாவது நம்ம 3 பாட்டு எடுத்தாலே போட்டு நினைக்கிறேன். முன்னே அவர்கிட்ட போய் கொடுக்குமா தெரியல எனக்கு சரியா. வெள்ளாடியே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஓகே வந்தாச்சு. வந்துட்டேன் திருப்பி. என்னடா இது என்னங்க திருப்பி காணோம்? ஐயா
ஏய் ஏய் இருங்க 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 நான் தம்பி வருமானம்லாம் அதிகமாக இருக்கு போல் அண்ணன் ஒரு 5 ரூபா எடுத்துக்கிறேன். ஓகே இதோ இங்கே வர காசுக்குது அண்ணன் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்டா. நீ உள்ளே வச்சிருப்படா குசும் பிடிச்சவன் இல்லைங்க நல்லவனுங்க. ஒரு நாய் தான் இருக்கும் திருட்டு நாய் அவன் தான் எடுத்து வச்சிருப்பான் அந்த மாதிரி. எங்கே இருக்குன்னே தெரிலங்க எனக்கு 3வது பாட்டு. ஏன்னா போன வாட்டி ஒன்றும் நம்ம குழம்பிட்டோமா ஏதாவது இருக்கு. என்னடா வண்டி கொண்டு விட்டு எரியுது. ஓகேங்க இந்த இடத்துல இடத்துல இல்லை நான் தம்பி வருமானம் இருக்கா? ஓ ஒன்றுமே இல்லையா? சரி சரி வட்டா அண்ணன் இருங்க இந்த இடத்துல போய் சும்மா ஒரு லுக் விட்டு வந்துடுறேன். யார் அவன் வாசு முன்னாடிமா பெரிய வண்டி நிறுத்தி வச்சுக்கிட்டு அப்புறம் எப்போ கஸ்டமர்லாம் தம்பி ஒரு 5 ரூபா தேறேன். வாசு முன்னாடிமா பெரிய வண்டி நிறுத்தி வச்சுக்கிறேன் எப்போ பசங்களாம் வருவாங்க அப்புறம் எப்போ உனக்கு வருமானம் வரும்? ஆல்ரெடி நீ ஏன்னு கமிஷன் தரு அப்புறம் நீ எப்படி வீட்டுக்கெலாம் காசுக்கு போவேன்? பார்த்துங்க 2வது பொருள் டப்புன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம் அப்படின்னா 3வது பாட்டில் கண்டுபிடிப்போங்க. அதனால இப்போ அதுக்கே கொஞ்சம் தேட வேண்டியதுதான். அவங்க தான் கடைகள்லாம் அவ்வளோதான். எந்த இடத்துல இருக்கு? ஆஹா தெரியலையே. ஓகேங்க லாஸ்ட்டாக இன்னொரு இடத்துக்கு போவோம். அந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு இருக்குது. இதோ இந்த இடம் தான் டொமைன். தம்பி இங்கே ஏதாவது பேட்ரி கேட்டுக்குதாப்பா? ஐஃபோன் நாங்கள் அந்த ஃபோன் எடுத்துக்கிறேன். இங்கே ஆளை காணும் தம்பி. ஃபோன்லாம் யாருக்கு தேவை? ஆளை காணும் காசு சொல்லிக்க வேண்டியதான். அதான் ஆளி அப்படின்னா ஃபோன் நாக்குன்னு போகிறேன். இங்கே ஐயோ நமக்கு சரியா தெரியலையா எங்கே இருக்குங்க? எங்கே இருக்கும்? இங்கே பார்த்தேன் காணும் எதுக்கு நமக்கு? ஓகேங்க எனக்கு வர எங்கே இருந்து சரியாக தெரியவே இல்லை. ஒரு சார் கைஸ் வந்துடுறேன். ஓகே கைஸ் 3வது பொருள் எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து 3வது பொருள் எங்கே இருக்குன்னா அதோ அந்த இடத்துல ஒரு ஒளி வட்டம் தெரிகிறதா அதோ அந்த இடத்துல தான் இருக்குது 3வது பொருள். ஒரு நல்ல வேலை நம்மளால 3வது இந்த பாட்டு ஏங்க இதெல்லாம் கடுப்பு. நல்லா பேசின வரப்போ டப்புன்னு நம்ம கோலாக கொடுப்போம். ஓகே இதோ இந்த இடத்துலலாம் 3வது பொருள் இருக்குது. வந்து இன்னும் தொலைதா ஓகேங்க டப்புன்னு போயிட்டு எடுத்துகிட்டு இதோட இந்த 2வது பாட்டை நம்ம முடிச்சுப்போம். இதோ இந்த பொருள் தான் அவ்வளோதான். மிஷின் கம்ப்ளீட்டட். ஏ அவ்வளோதான். அச்சிச்சோ ஆவேசப்பட்டு குதிச்சிட்டாடே. ஓகேங்க டப்புன்னு நம்ம எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் போச்சுன்னா போனது தான். அவ்வளோதான் சேவ் கேம். ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நீங்கள் வேணால் முடிஞ்சவங்கள கமெண்ட் பண்ணுங்க. இல்லைனா வேணால் நீங்கள் ஏதாவது என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ போட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேமை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட முடியும். அதனால் இப்போதைக்கு 3வது பாட்டில் சதி பண்ணுங்க. பாய்.